அஸ்ஸலாமு அலைக்கும் மக்களே. 100 நாள் ஒழுக்கமா இருக்கிறதுல இன்னைக்கு நாள் 62. காலையில எந்திரிச்சதும் பல்ல தேய்ச்சிட்டு ஒரு 1/2 லிட்டர் தண்ணிய மடக்கு மடக்குன்னு குடிச்சிட்டு காலையில எந்திரிச்சு வெளியே போக மடியா இருக்கனால நேத்து நைட்டே பால், முட்டை, பிரெட் எல்லாத்தையும் வாங்கி வச்சிட்டேன். அதுல 2 பிரெட் ஆம்லெட் போட்டு நல்ல காலை உணவை சாப்பிட்டாச்சு. சாப்பிட்டுட்டு என்ன நமக்கான எடிட்டிங் ஒர்க் அதெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு இந்த ஜெராட்டோ பைய கூட கொஞ்ச நேரம் விளையாண்டுட்டு நம்ம டீச்சர் அந்நேரம் வந்து மதியமே ஜிம் போலாம் வாங்கினா சரி ஹெல்மெட் எடுனா ஹெல்மெட்டை வீடு ஃபுல்லா தேடியும் காணோம். பார்த்தா நேத்து நைட்டு முட்டாங்க ஒரு கடைக்கு போனோம். அந்த கடைக்கு வெளியவே வச்சுட்டு வந்துட்டோம். இதோட முடியல, இன்னும் இருக்கு கேளுங்க. சரி ஓகே வண்டி சாவியை எடுனா நெக்ஸ்ட் பார்த்தா வண்டி சாவியே காணோம். பாவத்தை ஹெல்மெட்னு இல்ல வண்டியவே அந்த முட்டை கடைக்கு வெளியே விட்டுட்டு வந்துட்டோம். கதை என்னன்னா நேத்து நைட்டு முட்டை வாங்கிட்டு வண்டியை நான் எடுத்துட்டு வரேன், அவன் போயிட்டான். அவன் எடுத்துட்டு வரான், நான் போயிட்டேன். இதுல கூத்து என்னன்னா நைட்டு சாவியை வண்டியிலே வச்சுட்டு வந்துட்டோம். இப்போ போய் பார்த்தா சாவியை வேற காணோம். அப்படி பக்கத்துல எல்லாம் விசாரிச்சு பார்க்கும்போது தான் தெரியுது ஒரு டீ கடை அண்ணன் எடுத்து வச்சிருக்காங்கன்னு. ஒரு வழியா சாவியை வாங்கிட்டு ஜிம்முக்கு வந்துட்டோம். ஜிம்ல இன்னைக்கு நமக்கு நெஞ்சி தோள்பட்ட ட்ரைஸ். ஜிம்முக்கு கூட வந்து எல்லா ஒர்க் அவுட்டும் சொல்லி கேட்டா சொல்லி கொடுத்தேன். ஆனா ஆளு பைசன் படத்துக்கு தீவிரமான ஃபேன் ஆயிட்டான்னு நினைக்கிறேன். ஒரு ஒர்க் அவுட்டும் முடிஞ்ச பிறகு 10 நிமிஷம் ட்ரெட்மில்ல போய் ஓடிட்டு வரான். கேட்டா ஓடுறது எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா இந்த ஓட்டத்தை ரோட்ல அங்கிட்டு இங்கிட்டு ஓடினா பைக்கு பெட்ரோல் செலவாச்சு மிச்சம். ஆனா கரெக்டா இருக்கான். ஒரு சமோசா சாப்பிட்டா அந்த 300 கேலரி ஓடி போய் பர்ன் பண்ணிட்டு வந்துறான். ஆனா இங்க விஷயம் என்னன்னா அந்த நாள் ஃபுல்லா அவன் அந்த ஒரு சமோசாவை தான் சாப்பிட்டு இருப்பான். என்னமோ நம்ம ஜிம் முடிஞ்சு வீட்டுக்கு வர வழியில சிக்கனை வாங்கிட்டு அந்த சிக்கன் அப்படியே ஒரு ஃப்ரைட் ரைஸ் மாதிரி செஞ்சு எடுத்து அதை சாப்பிட்டுட்டு நல்லா பல்ல தேய்ச்சிட்டு இந்த 2 பூச்சை பயிலுக்கும் ஒரு பிரியா விடையை கொடுத்துரு அப்படியே நம்ம டீச்சருக்கும் பாய் சொல்லிட்டு நான் கிளம்பிக்க மக்களே பெங்களூருக்கு வரட்டா. ஒழுக்கம் முக்கிய மக்களே.